பாராளுமன்றத்தில் இன்னைக்கு வழக்கம் போல, அதாவது இவங்க என்ன செய்வாங்கன்னா, திமுக காரங்க இது ஒரு திருட்டு கும்பல் தானே, ஒரு பித்தலாட்ட கும்பல் தானே, ஒரு எத்துவாளிகள் தானே, இவங்க ஒரு ஏமாற்றுக்காரர்கள் தானே. டெல்லியிலவே அங்கவே எந்த அமைச்சரை பார்த்தாலும் காலில் விழுந்துருது, உள்ள போய் சரணாகதி. அதாவது மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அவர் இன்னைக்கு பாராளுமன்றத்தில் இது பேச வேண்டிய சூழல பதில் சொன்னாரு. எதுக்கு பதில் சொன்னார்னா, வைகோ இருக்காருல, அவருக்கு பேர் வை கோபால்சாமி தான். ஆனா கூப்பிடுறது எல்லாருமே அவரை வைகோ வைகோ வைகோன்னு கூப்பிட்டு, அதுக்கு பேர் திமுகவில் இருந்தபோது அந்த மாதிரி வைகோன்னு ஆயிப்போச்சு. இந்த பொம்பளைக்கு அந்த வேலையை செய்ய வேண்டியது அறிவு கிடையாது. சுமதினு எதுக்கு வச்சிருக்கணும். தர்மேந்திர பிரதான் அதுக்கு பதில் சொல்லும்போது கொந்தளிச்சிட்டார். அவர் போட்டு மொத்தத்தையும் போட்டு தாக்குன்னு தாக்கி விட்டார். இதுக்கு தமிழகத்துக்கு 2018 கோடி ஏதோ வரணும். இந்த கல்வி திட்டத்தை நாங்க நடைமுறைப்படுத்துறோம்னு சொல்லி ஏற்கனவே 2 தடவை நிதியை வாங்கி விட்டாங்க. ஆனா நடைமுறைப்படுத்தல. இந்த திட்டத்துக்குள்ள காசை கொடுங்க, பள்ளிக்கூடம் நாங்க நடத்தல, ஆனா காசை கொடுங்கன்னா எப்படி கொடுப்பாரு மோடி? சாமானியன் குரல் தேசியவாதிகளுக்கு எனது பணிவான வணக்கம். நான் எழுதி திரு அண்ணாமலை IPS அவர்களால் வெளியிடப்பட்ட புத்தகம் மோடியின் தமிழகம், 368 பக்கங்கள். தமிழகம் பாண்டிச்சேரியில் கொரியர் செலவோட சேர்த்து 400 ரூபா ஒரு புத்தகத்துக்கு அனுப்ப வேண்டியது இருக்கும். மற்ற மாநிலங்களுக்கு கொரியர் செலவோட சேர்த்து 450 ரூபா அனுப்ப வேண்டியது இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் படிச்சீங்கன்னா மற்றவங்களுக்கு படிக்கிறதுக்கு நீங்கள் படித்த புக்கையும் கொடுங்க. மேற்கொண்டு 1-2 பேருக்காவது வாங்கி கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். 2026 தேர்தலுக்கு இது ஒரு பெரிய கை கொடுக்கும்னு நினைக்கிறேன். ஒரு அளவுக்கு ஏதோ ஒரு சின்ன வகையில் இதுவும் ஒரு துணை புரியும்னு நான் நம்புகிறேன். மோடி தமிழ்நாட்டுக்கு என்ன பண்ணினார்னு கேட்குறவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல பதில் சொல்கிற விதமாக இந்த புக் இருக்கும். வாட்ஸ்அப்பில் அட்ரஸ் அனுப்பிவிடுங்க. ஜிபே அல்லது ஃபோன்பே மூலமாக பணத்தை அனுப்பிடுங்க. வாட்ஸ்அப் நம்பர் சொல்கிறேன், நோட் பண்ணிவிடுங்க. 9092345641 90923455641. இதுதான் வாட்ஸ்அப் நம்பர். அட்ரஸை வாட்ஸ்அப்பில் அனுப்பிவிடுங்க. ஜிபே அல்லது ஃபோன்பே மூலமாக பணத்தை அனுப்பிவிடுங்க. அந்த பணம் அனுப்பின ரெசிப்டை தூக்கி வாட்ஸ்அப்பில் எனக்கு அனுப்பிவிட்ருங்க. எத்தனை புக்குங்கிறத மறக்காமல் போட்டுருங்க. பின்கோடு நம்பரையும் மறக்காமல் போட்டுருங்க. போஸ்டல் பின்கோடு நம்பர். நன்றி. ஒரு முக்கியமான தகவலை நான் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கணும், சுட சுட. அதுதான் இந்த பதிவினுடைய உண்மையான நோக்கம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாராளுமன்றத்தில் இன்னைக்கு வழக்கம் போல, அதாவது இவங்க என்ன செய்வாங்கன்னா, திமுக காரங்க இது ஒரு திருட்டு கும்பல் தானே, ஒரு பித்தலாட்ட கும்பல் தானே, ஒரு எத்துவாளிகள் தானே, இவங்க ஒரு ஏமாற்றுக்காரர்கள் தானே. இவங்க அதனால என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, டெல்லியிலவே அங்கவே எந்த அமைச்சரை பார்த்தாலும் காலில் விழுந்துருது, உள்ள போய் சரணாகதி அங்கே ரூமுக்குள்ளால. அப்புறம் இங்கே வெளியே வந்த உடனே சென்னைக்கு வந்த உடனே, ஏன்னா அவங்க தான் தமிழ் தெரியாதுல்ல, அதனால இவங்க இஷ்டத்துக்கு அளந்து விட வேண்டியது. இப்போ ப்ரெஸ் மீட்டில் இதுலலாம் அப்புறம் வீராப்பா அறிக்கை விட வேண்டியது எல்லாம் விட்டுட்டு இருந்தாங்க. மோடியும் அதை பெருசாக கண்டுக்கலை, அமித்ஷாவும் அதை கண்டுக்கலை. சமீபத்தில் அங்கே அது குறிப்பாக அண்ணாமலை IPS அவர்கள் தமிழக பாஜக தலைவராக வந்த பிறகு சில மாற்றங்கள் ஏற்பட்டுச்சு. அதுவும் இப்போ கடந்த சில மாதங்களுக்கு உள்ளால அது உச்சகட்டத்தை எட்டிட்டு நம்ம சொல்லலாம். இங்கே என்ன பேசலாம் சரி, அங்கே எந்த அமைச்சரை பற்றி எந்த திட்டத்தை பற்றி என்னத்தான் இங்கே பேசுகிறாங்களோ அதெல்லாம் கரெக்டாக அங்கே உடனே அங்கே தெரியப்படுத்திடுறாரு. அங்கே தெரியப்படுத்துறதுனால அமைச்சர்களுக்கு அந்த புரிதல் கரெக்டாக இருக்குது. ஆகா, நம்மகிட்ட அங்கே வரும்போது ரொம்ப யோக்கியமாக பேசிட்டு இருந்தாங்க, ஆனால் இங்கேவே இப்படியெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இது என்ன கலாச்சாரம்? அப்போ கலாச்சாரம் கெட்ட ஆட்களை தானே இங்கே திமுக MPக்கள் இருக்காங்க. ஒரு நேர்மை வேண்டாமா, ஒரு உண்மை வேண்டாமா? இந்த மாதிரியெல்லாம் நடக்கிறாங்களேங்கிறது இன்னைக்கு பாராளுமன்றத்தில் வெளிப்பட்டுச்சு. அதாவது மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அவர் இன்னைக்கு பாராளுமன்றத்தில் இது பேச வேண்டிய சூழல பதில் சொன்னார். எதுக்கு பதில் சொன்னார்னா, இந்த சுமதினு ஒருத்தங்க இருக்காங்கல்ல, பேரை தமிழச்சி தங்கபாண்டியன்னு மாற்றிட்டு இன்னமும் சர்டிஃபிகேட்டில் சுமதி வச்சிருக்கிறது எவ்வளோ பெரிய எத்துவாளித்தனம். வைகோ இருக்கார்ல, அவருக்கு பேர் வை கோபால்சாமி தான். ஆனால் கூப்பிடுறது எல்லாருமே அவரை வைகோ வைகோ வைகோன்னு கூப்பிட்டு, அதுக்கு பேர் திமுகவில் இருந்தபோது அந்த மாதிரி வைகோன்னு ஆகிப்போச்சுது. உடனே அவருக்கு பேரை அவர் அந்த பேரை அப்படி தான் வச்சிருந்தார். அதுக்கு பிறகு அவர் அதே மாதிரி தான் வச்சிருந்தாரு. ஆனால் தனியாக அவர் மதிமுக ஆரம்பித்த உடனே அவர் போட்டியிட்ட தொகுதியில் ஒரு 17 வை கோபால்சாமியை கருணாநிதி களம் இறக்கி விட்டார் சுயேட்சையாக. அவர் தோக்க வைக்கணுங்கிறதுக்காக அந்த மாதிரி ஒரு வேலையை பார்த்தார். விருதுநகர்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி பண்ணி விட்ட உடனே அப்போ வை கோபால்சாமி உடனே என்ன பண்ணார்னா, அதுக்கு பிறகு அந்த வை கோபால்சாமிங்கிற பேர் அவரை எல்லாருமே கூப்பிடுறதே வைகோ தானே இருக்குது, அதனால் அதை வைகோன்னு சொல்லி கெசட்டில் மாற்றிட்டார். கெசட்டில் மாற்றி என் பேர் இந்த வை கோபால்சாமி என்கிற எனது பெயரை வைகோ என்று நான் மாற்றிக்கிறேன்னு சொல்லி மாற்றிட்டார். இப்போ அவருடைய பேர் வைகோ. இது அது ஏதோ ஒரு சூழ்நிலையில் அவர் மாற்றினார்னாலும் அது ஒரு நல்ல நடவடிக்கை. செல்வி ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோது திடீர்னு அவங்க பேரில் ஏதோ நியூமராலஜி பார்த்துருக்காங்க. பார்த்ததில் ஜெயலலிதா அப்படிங்கிற லாஸ்ட்டில் ஒரு ஏ முடியும் இங்கிலீஷில், அதில் கூட ஒரு ஏ ஆட் பண்ணணும்னு சொல்லி அவங்க ஏதோ ஒரு ஐடியா பண்ணாங்க. உடனே நான் மாலை மலரில் போய் வேலை பார்த்துட்டு இருந்தேன். அப்போ அந்த அந்த தமிழில் எழுதும்போது கரெக்டாக தான் வரும், ஜெயலலிதாங்கிறது அப்படியே வந்துடும். ஆங்கிலத்தில் எழுதும்போது கடைசியில் ஒரு ஏ 2 ஏ போடுவாங்க, லாஸ்ட்டில் ஒரு ஏ அடிஷ்னலாக கூடுதலாக போடுவாங்க.
போட்டு இது இன்று முதல் இந்த மாதிரி நான் மாற்றிருக்கேன், நீங்கள் அதனால் என்னுடைய பேரை வந்து நீங்கள் என்ன வந்து குறிப்பிடும்போது இப்படி போடுங்கன்னு சொல்லி எல்லா பத்திரிகைக்கும் அதிகாரப்பூர்வமாகவே ஒரு இதை செய்தி குறிப்பு அனுப்பிவிட்டாங்க. அதுக்கு பிறகு வந்து ஆங்கில பத்திரிகைகள்லாம் அதை தான் பின்பற்றினாங்க. ஏன்னா அதிகாரப்பூர்வமாக அவங்க சொல்லிட்டாங்க அப்படின்ட்டு. இதே மாதிரி இந்த பொம்பளைக்கு அந்த வேலையை செய்ய வேண்டியதானே? என் அறிவு கிடையாது. சுமதினு எதுக்குங்க வச்சிருக்கணும்? சுமதினு பேர், அது சுமதிங்கிறது தமிழ் பேரா? அது ஒரு கேள்விக்குறி. இது வச்சுக்கிட்டு இது தமிழச்சி தங்கபாண்டியன்னு ஊரை அமர்த்திருக்க வேண்டியது. இந்த மாதிரி ஒரு நாடக கம்பெனி இது. நேரே போய் பாராளுமன்றத்தில் போய் அது தமிழக மாணவர்களுடைய நலன் கருதி தமிழக மாணவர்களுக்கு வந்து நீங்கள் வஞ்சிக்கிறீங்க, நீங்கள் வந்து வழக்கம் போல் அந்த லாவணி பாட்டு அங்கே அழகாக ஆரம்பித்து ஒரு நாடகத்தை அழகாக இன்னைக்கு வந்து செட் பண்ணி கரெக்டாக வச்சாங்க. தர்மேந்திர பிரதான் அதுக்கு பதில் சொல்லும்போது கொந்தளிச்சிட்டார். அவர் வந்து போட்டு மொத்தத்தையும் போட்டு தாக்குன்னு தாக்கி விட்டார். அவர் என்ன சொன்னார் அப்படிங்கிறத கொஞ்சம் அந்த தமிழகத்தை அப்படியே கொஞ்சம் நான் உங்களுக்கு சொன்னோம்னா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். சூப்பர் முதல்வரின் பேச்சை கேட்டுக்கொண்டு தேசிய கல்விக் கொள்கையில் கையெழுத்து இடாமல் தவிர்த்திருக்கிறது தமிழகம் என்று மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் வந்து பயங்கரமாக கொந்தளிச்சு போட்டு தாக்கினாரு. மார்ச் மாதம் முடிய இன்னும் சில நாட்களே இருக்கிறது. அவர் இந்த மார்ச் மாதம் இன்னும் முடியறதுக்கு சில நாட்கள் தான் இருக்கு. மத்திய அரசு தெளிவாகவே இருக்கிறது. தமிழக அரசுடன் அதை எதுக்கு சொன்னார் அப்படின்னா, கடந்த ஆண்டு இதே மார்ச் மாதம் 15ஆம் தேதி கனிமொழியும் கூட அந்த கல்வி அமைச்சர் தமிழக பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழியும் இன்னும் சில எம்பிகள் எல்லாம் என்ன வந்து பார்த்த போது அவங்க வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா, நாங்கள் வந்து PM ஸ்ரீ கல்வி திட்டத்தை நாங்கள் ஏற்றுக்கிறோம், அந்த ப்ராஜெக்டை நாங்கள் ஏற்றுக்கிறோம். PM ஸ்ரீ கல்வி திட்டம் வேற, நேஷனல் நியூ எஜுகேஷன் பாலிசி வேற. அந்த புதிய கல்விக் கொள்கையினுடைய ஒரு அங்கமாக தான் இந்தியா முழுக்க 18,000க்கும் மேற்பட்ட பள்ளிக்கூடங்களை வந்து தேர்வு செய்து அதை தரம் உயர்த்துறாங்க. இவ்வளோதான் விஷயம். PM ஸ்ரீங்கிறது வேற ஏதோ ஒன்றும் கிடையாது. தரம் உயர்த்துது. அதுக்குள்ள பணத்தெல்லாம் மத்திய அரசு கொடுக்குது. இதை மாநில அரசு இங்கே வந்து எந்தெந்த பள்ளிகள் அரசு பள்ளிகள் தான் எந்தெந்த பள்ளிக்கூடங்கள்லேருந்து இவங்க செலக்ட் பண்ணி சொல்லணும். அந்த பள்ளிக்கூடத்தில் அவங்க என்ன கல்வி திட்டம் சொல்கிறாங்களோ அதுபடி இவங்க வந்து பாடம் நடத்தணும். அதெல்லாம் அவங்க செய்தாங்க அப்படின்னா அந்த கல்வி திட்டத்தை அந்த பள்ளிக்கூடத்தினுடைய கட்டுமானத்திலேருந்து எல்லாத்துக்கும் அவங்க பணம் கொடுத்து அவங்க இதை செய்திருவாங்க. மோடி கொடுத்துருவார். இதான் சார் விஷயம். இதுக்கு வந்து தமிழகத்துக்கு வந்து 2018 கோடி ஏதோ வரணும். இந்த கல்வி திட்டத்தை நாங்கள் நடைமுறைப்படுத்துகிறோம்னு சொல்லி ஏற்கனவே 2 தடவை நிதியை வாங்கிவிட்டாங்க. ஆனால் நடைமுறைப்படுத்தலை. இந்த நிதியை வாங்கிட்டு அப்போ அதில் வந்து நம்ம கரெக்டாக கேட்குறதா இருந்தால் என்ன சொல்லணும்னா, அந்த நிதி நீ என்ன பண்ணுனான்னு நம்ம கேட்கணும். கரெக்டாக சொன்னால் தானே நீ அப்போ அந்த நிதியை என்ன பண்ணா, நீ இந்த திட்டத்தை நான் செயல்படுத்த போகிறேன்னு சொல்லி வாங்கிட்டு 2 வருஷமாக நீங்கள் அதை நடைமுறைப்படுத்தாமல் அதுக்கு வாங்கினீங்களா, அந்த பணத்தை நீங்கள் அது ஒரு மோசடி தானே. ஒரு திட்டத்தை செய்கிறேன்னு சொல்லிட்டு கக்கூசுரம் கட்டி கொடுக்குன்னு சொல்லிட்டு ஒருத்தன் வந்து நம்மகிட்ட வந்து ரூபாய் வாங்கிட்டு கக்கூசுரம் ரூம் கட்டி கொடுக்க மாட்டேது. அது 420 தானே, எத்தோழி தானே, அது வேலை ஏமாத்துக்காரன் தானே அவன். இதே தான் இவங்க பண்ணிட்டு இருந்திருக்காங்க. கடந்த ஆண்டு மார்ச் மாதம் 15ஆம் தேதி வந்து சந்தித்த போது இந்த கனிமொழி கல்வி அமைச்சர் எல்லாம் சேர்ந்து உறுதி கொடுத்துட்டாங்க. நாங்கள் வந்து MOL எல்லாம் கையெழுத்து போட்டோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நாங்கள் நடைமுறைப்படுத்துகிறோம் அப்படிலாம் சொல்லிட்டு எல்லாம் ஓகே மண்டே ஆட்டிட்டு, அதனால் நீங்கள் பணத்தை எங்களுக்கு உடனே ரெடி பண்ணி எங்களுக்கு கொண்டு கொடுக்கறதுக்கு நீங்கள் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி இவங்க வந்து சொல்லிட்டாங்க. அவர் வந்து அதில் உறுதியாக இருந்தார். MOD சொல்கிறாங்கல்ல, MOU மெமரண்டம் ஆஃப் மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்னு சொல்லிட்டு போடுவாங்க, புரிந்துணர்வு ஒப்பந்தம். அந்த ஒப்பந்தத்தெல்லாம் வந்து போடுவோம்னு சொல்லிட்டு அதை போட்டு நிறைவேற்றினா தான் நம்ம காசுங்கிறதுல அவர் உறுதியாக இருந்தார். உடனே இவங்க என்ன பண்ணாங்கன்னா, இங்கேருந்து அவங்க அங்கேருந்து அந்த இதை அனுப்பி கொடுத்துருக்காங்க. மத்திய அரசு அந்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை கையெழுத்து போட்டு அனுப்புங்கன்னு சொல்லி இங்கே அனுப்புனா, இந்த கேடுகட்ட கும்பல் என்ன வேலை பார்த்துருக்குன்னா, அதில் உள்ள அம்சங்கள் எல்லாம் பேராகிராஃப் எல்லாம் வெட்டி திருத்திக்கிட்டு புதுசாக இவங்க சேர்த்துக்கிட்டு இவங்க வந்து நாங்கள் இதை தான் ஏற்றுக்கணும்னு சொன்னாங்க. அப்போ அவர் சொல்லிட்டாரு, அந்த மாதிரியான அந்த கதையே ஆகாது. இங்கேருந்து என்ன அனுப்புகிறோமோ அதெல்லாம் நீ இந்த திட்டம் இது, இந்த திட்டத்தில் இதெல்லாம் அம்சங்கள் நீ ஏற்றுக்கிட்டா அதுக்குள்ள பணம் வரும், ஏற்றுக்கலைன்னா வராது, அவ்வளோதான். இது பொதுவான தானே. உதாரணத்துக்கு இன்னும் ஒரு ஸ்டெப்பு கீழே இறங்கி சொல்கிறேன் புரிதலுக்காக. நவோதயா பள்ளிகள்னு ஒரு பள்ளி திட்டம் ஒரு மத்திய அரசினுடைய பள்ளிக்கூடங்கள் இருக்குது. அது வந்து ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒன்று. தமிழகத்தில் 38 மாவட்டங்கள் இருக்குது. அப்போ 38 பள்ளிகள் நமக்கு வந்து நடத்தலாம். ஆனால் நம்ம வந்து நம்ம இந்த கூறுகட்ட முதலமைச்சர்கள் வந்து அந்த பள்ளிக்கூடம் உள்ளே வராமல் தடுத்து விட்டாங்க. அது வந்து சர்வதேச மத்திய அரசினுடைய தரமான கல்வி, அதில் படித்த நிறைய பேர் MBBS ஆகிறாங்க, நிறைய படித்த நிறைய பேர் வந்து UPS போட்டித் தேர்வுகளில் நல்லா ஜொலிக்கிறாங்க. இது வந்து ஒரு இது. இந்த திட்டத்துக்குள்ள காசை கொடுங்க, பள்ளிக்கூடம் நாங்கள் நடத்தலை, ஆனால் காசை கொடுங்கன்னா எப்படி கொடுப்பார் மோடி? நீங்கள் அந்த பள்ளிக்கூடத்தை நடத்தினா தானே அதுக்குடைய காசு வந்து உங்களுக்கு வரும். நீங்கள் அதுக்குள்ள டீச்சர்லாம் நீங்கள் போட்டு எல்லாம் பண்ண முடியும். நாங்கள் கல்வி திட்டம் மட்டும் நடத்த மாட்டோம், ஆனால் காசு மட்டும் எங்கிட்ட கொடுங்கன்னு கேட்டால் காசு எப்படி கொடுப்பாங்க? அதே கதை தான் இங்கே.
பிஎம் ஸ்ரீ திட்டத்தில் குறிப்பிட்ட பள்ளிகளை தேர்வு செய்து அதில் வந்து அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை செய்தால் தானே அவங்க காசு தருவாங்க. நீங்கள் செய்ய மாட்டோம், ஆனால் காசை வந்து நாங்கள் பங்கு வச்சு கூட எங்கிட்ட தாங்கன்னா எவன் கொடுப்பான்? கொடுக்கல. இதான் பிரச்சனை. இவங்க என்ன பண்ணாங்கன்னா அவங்க அங்கேருந்து அனுப்புன எம்ஓயை அப்படியே மாற்றி தலைகீழாக இவங்க இஷ்டத்துக்கு அதை வந்து மாற்றி எழுதி வச்சு அதை வந்து நீங்கள் ஏற்றுக்கணும். இவங்க சொல்கிறத அவங்க கேட்கணுமா? இவங்க வந்து அதில் மூன்றாவது ஒரு மொழியை சொல்லிக் கொடுக்கணும்னு வச்சுருக்காங்கல்ல, அது வந்து நீக்கிடுவாங்களாம். அதே மாதிரி வந்து இவங்க சௌரியத்துக்கு 1லேருந்து 5 வரைக்கும் வந்து தமிழ் வழி கல்வியில் தான் நீங்கள் சொல்லிக் கொடுக்கணும்னு இருக்காங்கல்ல, அதெல்லாம் இவங்க செய்ய மாட்டாங்களாம். அதை நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம். ஏன் தமிழ் மொழி தானேங்க, தாய்மொழி வழியில் நீங்கள் அதை சொல்லிக் கொடுக்கணும், அதெல்லாம் நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம் அப்படி சொல்லி இதெல்லாம் வந்து குதர்க்கமாக எல்லாம் பண்ணிட்டு இஷ்டத்துக்கு ஒன்று அனுப்பி விட்டாங்க, ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. அப்படின்னா இவங்களுக்கு தெரியும் இது அங்கேருந்து அனுப்புனா அவங்க செல்லாது, அவங்ககிட்ட பருப்பு வேகாது, கண்டிப்பாக இதை வந்து ரிஜெக்ட் பண்ணி விடுவாங்கன்னு தெரியும். அதுக்காக வேண்டிய ஒன்று அனுப்பிட்டு அப்புறம் அதை வச்சு நம்ம வந்து அடுத்த தேர்தல் வரைக்கும் வண்டியை ஓட்டலாம்னு நினைச்சாங்க. அங்கே கரெக்டாக அவர் பிடிச்சிட்டார். பிடிச்சி இன்னைக்கு கொந்தளிச்சதில் பிடிச்சி நல்லா கடிச்சு காரி துப்பிட்டார். அவர் சொன்னதில் சில விஷயத்தை மட்டும் நான் அப்படியே வாசித்து காணிக்கிறேன். அதாவது என்னை பார்த்து சந்திச்சு ஒப்பு கொண்டுட்டாங்க. மெமரண்டத்தில் வந்து கையெழுத்து போடுறத புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்து போடுறேன்னு சொல்லிட்டாங்க. முதலமைச்சரும் ஏற்றுக்கிட்டாருன்னு சொல்லிட்டாங்க. இதெல்லாம் சொல்லிட்டு போனவங்க இப்போ பிரச்சனை ஏற்படுத்துகிறாங்க. இப்போ திடீர்னு அதன்படி பிஎம் ஸ்ரீ திட்டத்தில் கையெழுத்திட வந்த தமிழக கடைசி நேரத்தில் வந்து அவங்க யூட்டர்ன் அடிச்சிட்டாங்க. போட்டிட்டு மத்திய கல்வி அமைச்சரின் பிரதமர் அப்படின்னு சொல்லிட்டு அவர் குற்றம் சாட்டி இதை வந்து சொன்னாரு. தமிழ்நாடு மாணவர்களின் எதிர்காலத்தை இந்த திராவிடியா மாடல் அரசாங்கம் பாழடித்து வருகிறது, நாசமாக்கி வருகிறது. பாஜக ஆட்சியில் இல்லாத மாநிலங்களில் கூட உதாரணமாக கர்நாடகத்திலும் தேசிய கல்விக் கொள்கை அமுல்படுத்தப்பட்டுள்ளது. தேசிய கல்விக் கொள்கை மூலம் இந்தி திணிக்கப்படுவதாக வைக்கப்படும் குற்றச்சாட்டு தவறானது. பிஎம் ஸ்ரீ திட்டத்தில் சேர்வதற்காக என்னிடம் வாக்குறுதி அளித்துவிட்டு பிறகு நிலைப்பாட்டை மாற்றியது ஏன்? கனிமொழியை பற்றி தான் அவர் இதை கேட்டது. தேசிய கல்விக் கொள்கை திட்டத்தில் கையெழுத்திட தமிழக முதல்வர் முன் வந்தார். முதலாவது எல்லாம் ரெடியா வந்துட்டார். ஆனால் சூப்பர் முதல்வர் அதனை தடுத்து விட்டார். தமிழக மாணவர்களின் எதிர்காலத்தை தமிழக அரசு வஞ்சிக்கிறது. இதன் மூலமாக அந்த சூப்பர் முதல்வர் சொன்னதை கேட்டு கையெழுத்திடாம மறுத்துட்டாங்க. யார் அந்த சூப்பர் முதல்வர் அப்படிங்கிறத பாராளுமன்றத்தில் இல்லைன்னா திமுக மற்ற எம்பிக்களுக்கு கனிமொழி சகோதரி கனிமொழி அதை சொல்லி கொடுக்கணும், சொல்லணும், வெளிப்படுத்தணும். இந்த மாதிரியெல்லாம் பிடிச்சி நல்லா வாங்கி விட்டுட்டாரு. அதோட வந்து அவர் கொந்தளிச்சு கடைசியாக பேசும்போது சொன்ன வார்த்தைகள் எல்லாம் வந்து இதெல்லாம் மாணவர்களுடைய எதிர்காலத்தை நாசமாகக்கூடியது, இது வந்து நேர்மையானது கிடையாது. இந்த மாதிரி அங்கே ஒத்துக்கிட்டு வெளியே வந்து இந்த மாதிரி வந்து நாடகம் நடக்கிற ஒத்துக்கிட்டு அப்புறம் யூட்டர்ன் அடிக்கிற இதெல்லாம் நேர்மையான அரசியலே கிடையாது. இது வந்து அன்கல்ச்சர்டு இது அப்படியே சொல்லிட்டார். அந்த வார்த்தை சொல்றாரு. இதெல்லாம் வந்து நாகரிகமற்ற செயல், இதெல்லாம் இந்த மாதிரிலாம் சொல்லி கடுமையாக போட்டு திட்டி அதில் ஒன்று விட்டுட்டார். இப்போ என்ன பிரச்சனைனா இதை விட்ட உடனே நேரே வந்து அது வந்து தமிழக எம்பிக்களை எப்படி வந்து அநாகரிகமானவர்கள்னு சொல்லலாம், நாகரிகமற்றவர்கள்னு எப்படி சொல்லலாம் அப்படி சொல்லிட்டு, ஏன்னா இதில் வந்து அவர் சொன்ன எந்த பாயிண்ட் நாங்கள் வந்து ஒத்துக்கிட்டோம், அப்புறம் வந்து 2 வருஷம் நாங்கள் பணத்தை வாங்கினோம், அப்புறம் திருப்பி 2வது ஒத்துக்க மாட்டேன்னு திடீர்னு பல்ட்டி அடித்தோம், இந்த கதையெல்லாம் வந்து அங்கே சொல்ல முடியல. ஏன்னா அதெல்லாம் உண்மை. அவரே சொல்லிவிட்டார். எல்லாத்தையும் கையில் ஆதாரம் இருக்குங்க, எத்தனாம் தேதி வந்தீங்க, யார் யார் வந்தீங்க, எல்லாமே என் கையில் இருக்கு, யாரும் தப்ப முடியாது, மாற்றி பேச முடியாது, மாற்றி பேசக்கூடாதுன்னு சொல்லிவிட்டார். அதனால் அந்த பாயிண்ட்டுக்குள்ளே போனால் சிக்கிடுவாங்க. உடனே என்ன பண்ணாங்கன்னா அது அநாகரீகமான செயல்னு எப்படி சொல்லுவீங்க? அது வந்து பெண் எம்பிக்களே வந்து, அதாவது தமிழக எம்பிக்களே வந்து அதாவது கலாச்சாரம் இல்லாதவங்க, அநாகரிகமானவர்னு சொல்லிவிட்டார் அவர். அது வந்து திமுக காரங்களை தான் சொன்னார். அவர் தமிழர்களையும் சொல்லலை, மற்றவங்களையும் சொல்லலை, பொதுவாக திமுக பண்ணுற அரசியல் அயோக்கியத்தனத்தை அவர் சொன்னார். அப்படி சொல்லி உடனே ஒரு பெரிய நாடகத்தை அரங்கேற்றதுக்கு திட்டமிட்டு போனாங்க. அதுவும் பலிக்கலை. மேல் சபையில் கூட இதே பண்ணாங்க. உடனே இப்போ வந்து முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு சின்ன ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் போட்டுக்கிட்டேன். நம்ம முதலமைச்சர் இருக்கார் பார்த்தீங்களா, உடனே வந்து பார்த்தார், சிக்கிட்டாரா, சரியாக சிக்கிட்டார்ல. இவங்க ஏதோ நினச்சிட்டு இருந்தாங்க, இந்த பூடம் தெரியாமல் சாமி ஆடுற மாதிரி ஆடிட்டு இருந்தாங்க, மாட்டிட்டாங்களா. உடனே வந்து இவர் வந்து உடனே ட்விட்டரில் ஒரு பெரிய எவனோ எழுதி கொடுத்துருக்கான், ஒரு அறிக்கையை போட்டு அதெல்லாம் பண்ணியிருக்காரு. அதை கொஞ்சம் நான் வாசித்து காணிக்கிறேன், உங்களுக்கு நல்லா இருக்கும், நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான மேட்டர் தான். தன்னை மன்னர் என்ற எண்ணிக்கொண்டு ஆணவத்துடன் பேசும் ஒன்றிய கல்வி அமைச்சர் பிரதான், அதாவது தர்மேந்திர பிரதான் அவர்களுக்கு நாவடக்கம் வேண்டும். யார் மன்னர்னு நினச்சிட்டு இருக்காங்க? நீங்கள் தமிழகத்தினுடைய மன்னன்னு நீங்கள் நினச்சிக்கிட்டு உங்கள் பையனை துணை முதலமைச்சர் ஆக்குனீங்களா இல்லையா?
இல்லை இப்போ கூட நீங்கள் நடக்கிறது எல்லாமே மாணவர்கள் அரசாங்க பள்ளிக்கூடத்தில் படிக்கிற மாணவர்களுக்கெல்லாம் இருவழி கல்வின்னு சொல்லி அவன் வாழ்க்கையில மண்ணை வாரி போட்டுக்கிட்டு நீங்க உங்க வீட்டு பிள்ளைகள் எல்லாம் கொண்டு மும்மொழி கொள்கையில படிக்க வச்சு மத்திய அரசினுடைய புதிய கல்வி கொள்கையில உங்க பிள்ளைகள் எல்லாம் படிக்க வைக்கிறீங்களா இல்லையா? உங்க மக செந்தாமரை நடத்தக்கூடிய பள்ளிக்கூடத்துல வந்து மத்திய அரசினுடைய புதிய கல்வி கொள்கையை நடைமுறையை படுத்திருக்கீங்களா இல்லையா? பண்ணிருக்கீங்களா? அப்ப நீங்க யாரை எத்துவாளித்தனம் பண்ணிட்டு இருக்கீங்க? யாரை ஏமாத்துறீங்க? அப்பாவி ஏழை பாளைகள் வீட்டு பிள்ளைகள் வந்து முன்னேறக்கூடாதுன்னு சொல்லி சர்வாதிகாரம் பண்ணிட்டு இருக்கிறது நீங்க தானே. அடுத்த பாயிண்ட், நாவடக்கம் வேண்டும். யாருக்கு நாவடக்கம் வேணும்? திமுக காரங்க பேசாத பேசிட்டு இருந்தியா நீங்க? பிரதமரை எப்படியெல்லாம் இழிவுபடுத்தி பேசுனீங்க? கேடின்னு சொல்லி இங்க ஒரு கேபிள் திருடன் சொல்லல, உங்க சொந்தக்காரத்தர தயாநிதி மாறன் சொல்லல, கேடின்னு சொல்லி பிரதமரை சொன்னாரா இல்லையா? இன்னும் அயோக்கியத்தனங்கள் அத்தனையும் பேசுனாங்களா இல்லையா? ஆராசாவுக்கு வாயில என்ன வந்துச்சு? அது இதெல்லாம் நாவடக்கம் தேவையா இல்லையா? இந்த பெண்கள் எல்லாம் பிறப்பாலையா பரத்தைகள்னு சொல்லி இந்து பெண்கள்ல எல்லாருமே நீ இந்துவாக இருப்பது வரை நீ வந்து வேசி மகன் சொன்னார அந்த தாசி மகன். அப்பெல்லாம் நாவடக்கத்தை பத்தி தெரியலையா? உங்க அப்பா காலத்துல இருந்து இது இருக்கு. உங்க அப்பா காலத்துல இருந்தே நாவடக்கணும்னா என்ன, நான் என்னன்னே உங்களுக்கு தெரியாது, உங்க பரம்பரைக்கே தெரியாது. நீங்க நாவடக்கத்தை பத்தி பேசுறீங்க. அடுத்து, தமிழ்நாட்டில் நிதியை தராமல் ஏமாற்றுவது நீங்கள் தமிழ்நாடு எம்பிக்களை பார்த்து அநாகரிகமானவர்கள் என்பதா? அதாவது தமிழ்நாட்டு எம்பிக்கள் இது பணத்தை வந்து கேட்டாங்களாம், அவர் வந்து தரமாட்டேன்னு சொன்னாராம். தமிழ்நாட்டுக்கு வந்து எங்க நிதி பகிர்வு எங்க கொடுக்கல? ஜிஎஸ்டியில் எவ்வளவு தரணுமோ அதெல்லாம், அதாவது தமிழ்நாட்டுக்கு வந்து கடந்த 4 ஆண்டுகளில் 11 லட்சம் கோடி பிரதமர் நரேந்திர மோடி திட்டங்களுக்கு தமிழ்நாட்டுக்கு ஒதுக்கியிருக்காரு, கொடுத்திருக்காரு. 11 லட்சம் கோடி கொடுத்திருக்காரு. தமிழகத்தினுடைய வருவாய் அப்படின்னு நீங்க வாசிக்கிறது பட்ஜெட்ல வாசிக்க ஒரு வருஷத்துக்கு 4 லட்சம் கோடி. அந்த 4 வருஷத்துக்கு சேர்த்தீங்கன்னா 16 லட்சம் கோடி அதுல வருது. மத்திய அரசு கொடுத்தது எவ்வளவு? 11 லட்சம் கோடி. இது போக 4 லட்சம் கோடி கடன் வாங்கி வச்சிருக்கீங்க. அது எல்லாம் சேர்த்தா எவ்வளவு வருது? 31 லட்சம் கோடி வருது. என்னையா பண்ணீங்க நீங்க? இதை 31 லட்சம் கோடியை நீங்க வந்து இதுவரை 4 வருஷத்துக்குள்ள வரவு செலவு கணக்கு பார்த்தேன்னு சொல்றீங்க. திட்டங்கள்லாம் 31 கோடிக்கு செய்தேன்னு சொல்றீங்க. என்ன செய்தீங்க? எத்தனை நட்ட கலத்துனீங்க? என்னெல்லாம் நிறைவேற்றினீங்க சொல்லுங்க. 4000 கோடியை சென்னைக்கு மழை வெள்ளத்திலிருந்து பாதுகாக்கிறதுக்குன்னு ஒதுக்குனாங்க. முடிச்சிட்டீங்களா? அதை கணக்கு வழக்கெல்லாம் காட்டிட்டீங்களா? இவங்க சொல்றாங்க கொடுத்தாங்களா, நிதியெல்லாம் கரெக்டாக தான் வருது. இது வேற கணக்கு. வாங்க அடுத்த பாயிண்ட் வருங்க. என்இபி, அதாவது நியூ எஜுகேஷன் பாலிசி, மும்மொழி கொள்கையை தமிழ்நாடு அரசு அனுப்பிய பிஎம் ஸ்ரீ MOU முற்றிலுமாக நிராகரித்து விட்டது என்று எனக்கு கடிதம் எழுதியது நீங்கள் தானே. அதில் பாயிண்ட பாருங்க. தமிழக அரசு அனுப்பிய பிஎம் ஸ்ரீ MOU முற்றிலுமாக நிராகரித்தது என்று எனக்கு கடிதம் எழுதியது நீங்கள் தானே. கொஞ்சம் அதுக்குள்ளே போயிட்டு வருவோமே. அந்த கடிதத்தினுடைய இதை அட்டாச் பண்ணி அதில் வந்து கீழே வந்து அந்த இங்கிலீஷில் அந்த ஒரு கட்டம் போட்டு அதை ஹைலைட் பண்ணி காணிச்சிருக்காங்க. பாயிண்ட் நம்பர் 6. ஐ வாஸ் ஹாப்பி டு நோட் வென் த ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு கேவ் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் டேட்டட் 15/3/2024 போன மாதம் 15ஆம் தேதி, மார்ச் மாதம் 15ஆம் தேதி இதுக்கு வந்து நீங்கள் ஒத்துக்கிட்டீங்க. இண்டிகேட்டிங் தேயர் வில்லிங்னஸ், இதில் வந்து சைன் பண்ணுறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கோம். பிஎம் ஸ்ரீ திட்டத்தில் கையெழுத்து போடுறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கோம். அதை அப்படி வாசுறேன். சைன் த பிஎம் ஸ்ரீ MOU இந்த அகாடமிக் இயர் 2024, அதாவது 2024-25 போன கல்வியாண்டிலேயே நாங்கள் எல்லாம் ஒத்துக்கிட்டோம்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து பேசுனீங்க. ஆஃப்டர் ரிசீவிங் த அண்டர்டேக்கிங் ஏ டிராப்ட், அதாவது நீங்கள் இதை ஒத்துக்கிட்ட பிறகு ஒரு டிராப்ட் MOU, அதாவது புரிந்துணர்வு ஒப்பந்தம் ஒன்றை நாங்கள் ரெடி சென்ட் பை டிபார்ட்மெண்ட் ஆஃப் சோசியல் எஜுகேஷன் அண்ட் லிட்ரஸி, அதில் இருந்து டு தமிழ்நாட்டுக்கு ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை நீங்கள் ஒத்துக்கொண்ட பிறகு அதன் அடிப்படையில் ஒன்று ரெடி பண்ணி நாங்கள் உங்களுக்கு அனுப்புனோம். ஹவவர், இது எப்படி இருந்தாலும் ஐ வாஸ் சர்ப்ரைஸ்டு டு see that the state respond with a modified MOU wide letter dated 6/7/2024 ஒரு கடிதம் அனுப்புனீங்க. அதுல நாங்க அனுப்புன அந்த MOU, அதை புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை நீங்க அதை வந்து குப்பையில போட்டுட்டு நீங்களா ஒன்ன ரெடி பண்ணி அதை மாடிஃபை பண்ணி உங்க இஷ்டத்துக்கு எல்லாம் அதுல மாத்தி, அதை தான் சொல்ல வர. wherein key paragraph referring to the implementation of NEP 2020 in entirely has been dropped. அதாவது புதிய கல்விக் கொள்கையை மையப்படுத்திய முக்கியமான ஒரு பத்தியை முற்றிலுமாக நீங்க அங்கிருந்து தூக்கிட்டீங்க, எடுத்துட்டீங்க. அடுத்த பாயிண்ட், 7வது பாயிண்ட், ஜஸ்ட் அஸ் ஏ
state is implementing Samagra Shiksha scheme that is aligned with NEP. இந்த PM ஸ்ரீ திட்டம்லாம் சொல்றோம்ல, இது வந்து புதிய கல்வி திட்டத்தோட சேர்ந்தது, 2020 சேர்ந்தது. It would be appropriate that the state comes forward to implement and showcase all the initiatives of NEP 2020 under PM Shri scheme in order to develop government schools, government அரசு பள்ளிகள் முக்கியமான பயனுங்க of the state as exemplar schools, அதாவது example schools to facilitate best school education services. அதாவது அரசாங்க பள்ளிக்கூடத்தில் இந்த இதெல்லாம் நாங்கள் கொடுத்துருக்க நியூ எஜுகேஷன் கொள்கை, புதிய கல்விக் கொள்கை அடிப்படையில் இந்த அரசாங்க பள்ளிகளை தேர்வு செய்து அந்த பள்ளிகளை தரம் உயர்த்தி மத்திய புதிய கல்விக் கொள்கையின் அடிப்படையில் கல்வி திட்டங்கள் எல்லாம் அங்கே செயல்படுத்தணுங்கிறது தான் முக்கியமானது. நீங்க அதைத்தான் தூக்கி கடாசி விட்டீங்க. இப்ப நீங்க விஷயத்துக்கு பாருங்க. அதாவது என்ன சொன்னாரு? NEP மும்மொழி கொள்கையை தமிழ்நாடு அரசு அனுப்பிய PM ஸ்ரீ MOU முற்றிலுமாக நிராகரித்து விட்டது என எனக்கு கடிதம் எழுதியது நீங்கள் தானே. அது அவர் அப்படியே சொல்லியிருக்காரு. அப்படியே சொல்லியிருக்காரு. நாங்க அனுப்புனதுல பிராடு தானம் பண்ணேன்னு சொல்லியிருக்காரு. எவ்வளவு பெரிய எத்தவழி தானே இது. ஒரு மத்திய அரசு ஒரு மாநில அரசு என்ன மத்திய அரசோட சூப்பர் பவர்ல இருக்கும். அதனால தான் அவர் கேட்டார். சூப்பர் முதல்வர் அங்க இருக்காரான்னு கேட்டது அப்படிதான் கேட்டார். அந்த சூப்பர் முதல்வர் யாருங்க? MK ஸ்டாலினுக்கு பேர இன்னும் ஒரு முதலமைச்சர் அங்க இருந்து இதெல்லாம் மாத்த சொல்றாரு. அந்த கொழுப்பு பிடிச்சவன் யாருன்னு கேட்டார். கரெக்டா தான் கேட்டாரு. துமுறு பிடிச்ச அந்த ஆளு யாருங்க? யாருடைய அட்வைஸ் படி பண்றீங்க? அது எந்த பாதிரியாரா இருக்காரா, இல்ல ஜெகத் கஸ்பாரா இருக்காரா, இல்லைன்னா இந்த ஏதாவது மசூதியில இருந்து இதை உங்களுக்கு சொல்றாங்களா? யாருங்க அதை சூப்பர் பவர் சூப்பர் CM யாரு சொல்லுங்க அப்படின்னாரு. கரெக்டா தான் அவர் கேட்டார். அதாவது இந்த மாதிரி அவங்க அனுப்புனதை எப்படி, அதாவது கீழே உள்ளதை எவனும் படிக்க மாட்டாங்கிற தைரியத்துல, அது இங்கிலீஷ்ல தானே இருக்கு, எவனும் படிச்சு பார்க்க மாட்டான். என்ன சொல்லியிருக்காங்க அவங்க? பாயிண்ட் நம்பர் 6 and 7ல என்ன கோடிட்டு காணிச்சிருக்காங்க? இது மத்திய அரசு கல்வி திட்டத்தை, புதிய கல்வி திட்டத்தின் அடிப்படையிலானது. அதுக்காக தான் PM ஸ்ரீ திட்டமே கொண்டு வரோம். அதுல செலக்ட் பண்ணி அரசாங்க பள்ளிக்கூடத்தை செலக்ட் பண்ணி அதை தரம் உயர்த்தி ரோல் மாடலாக, ஒரு எக்ஸாம்பிளாக, முன் மாதிரியாக அதை உயர்த்தணும். இதுதான் என்னோட திட்டம். நாங்க அதெல்லாம் ஒன்றும் செய்ய மாட்டோம். பணத்தை மட்டும் தாங்கன்னு சொல்லிட்டு நீங்க ஒரு நீங்க முதல்ல உங்களுக்கு MOU அதாவது மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங்கிறத நீங்க எப்படிங்க ரெடி பண்ண முடியும்? மாநில அரசு எப்படி பண்ண முடியும்? நீங்க இந்த இதெல்லாம் ஒத்துக்கிட்டேன்னு சொன்னீங்க, அவங்க ரெடி பண்ணி தராங்க. அவங்க தானே பெரிய ஆளு, மத்திய அரசு தானே அதிகாரத்தை அடிப்படையில் அவங்க தானே மேலே இருக்காங்க. நீங்க எப்படி உங்க இஷ்டத்துக்கு மாத்துவீங்க? எவ்வளவு பெரிய கொழுப்பு பார்த்தீங்களா? இதை பண்ணிவிட்டு இவர் இங்க என்ன வார்த்தை சொல்றாரு? இவங்களுடைய, அதாவது NEP மும்மொழி கொள்கையை தமிழக அரசு அனுப்பிய, NEP புதிய கல்விக் கொள்கை மும்மொழி கொள்கையை தமிழக அரசு அனுப்பிய PM ஸ்ரீ MOU முற்றிலுமாக நிராகரித்து விட்டது என எனக்கு கடிதம் எழுதியது நீங்கள் தானே. அவர் எப்படி எழுதியிருக்காரு? இல்லை நான் வாசித்து கடிச்சா உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிருக்கும்ல, குழப்பம் ஒன்றும் இருக்காத. அவர் என்ன சொல்லியிருந்தாரு? நாங்க இங்கிருந்து முறைப்படி நீங்க எங்களை சந்திச்சையில ஒத்துக்கிட்ட அடிப்படையில் இதை நாங்கள் உங்களுக்கு மியூச்சுவல், அதாவது புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை உங்களுக்கு அனுப்பி தந்தோம். ஆனா அதுல முக்கியமான பேராகிராஃப் எல்லாம் உங்க பாட்டுக்கு எடுத்துக்கிட்டு அதை கிழிச்சு தூர விட்டுட்டு உங்க இஷ்டத்துக்கு ஒன்றை எழுதி அனுப்பியிருக்கேன்னு சொல்லியிருக்காரு. காடி துப்பியிருக்காரு. இது வந்து மீசையை தொடச்சிக்கிட்டு மண்ணுபடாத அளவுக்கு இருக்க மாதிரி சொல்லியிருக்காரு. சரி, அடுத்து இன்னும் ஒரு பாயிண்ட் இருக்கு, அதையும் பார்க்கிறோம். அதான் முக்கியமானது. பிரதான் அவர்களே, நாங்கள் மக்களின் எண்ணங்களுக்கு மட்டுமே மதிப்பளித்து செயல்படுகிறோம். எந்த மக்களினுடைய எண்ணங்களுக்கு மதிப்பளித்து செயல்படுறீங்க? உதயநிதி ஸ்டாலின், அப்புறம் வந்து சபரீசன், அப்புறம் வந்து அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய கும்பல், இவங்களுடைய எண்ணத்துக்கா? இல்லைன்னா உங்க பேர பிள்ளைகள், உங்க குடும்பத்தில் உள்ள மற்றவங்களுக்கு உடைய எண்ணப்படி செயல்படுறீங்களா? இல்லை. ஒரிஜினலா இது எது சம்பந்தப்பட்டது? அரசு பள்ளிக்கூடத்தில் படிக்க மாணவர்கள் மாணவிகள் சம்பந்தப்பட்டது. அவங்களுடைய மனநிலை நீங்க பிரதிபலிச்சிருக்கீங்களா? இல்ல அந்த எண்ணங்களுக்கு தக்கவாறு நீங்க நடக்கிறீங்களா? அப்படி நீங்க நடக்கிறதா இருந்தா இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்க நல்லபடி 5 லட்சம் கையெழுத்து போட்டாச்சு. 5 லட்சம் தாண்டிட்டு நினைக்கிறேன். அதாவது புதிய கல்விக் கொள்கை வேணும். அதாவது தனியார் பள்ளிக்கூடத்தில், அதாவது உங்க மகன் நடத்துறாங்கல்ல சன்சைன் பள்ளிக்கூடம், தென்தாமரை நடத்தக்கூடிய சன்சைன் பள்ளிக்கூடத்தில் எவ்வளவு தரமான கல்வி கொடுக்குறீங்களோ அதே மத்திய அரசினுடைய புதிய கல்வி திட்டத்தை எங்களுக்கும் வேணும்னு கேட்டு 5 லட்சம் ஆதரிச்சு 5 லட்சத்துக்கும் அதிகமானவர் கையெழுத்து போட்டிருக்காங்க ஆன்லைன்ல மட்டும். தமிழகம் முழுக்க இந்த பாஜக முன்னெடுத்த இந்த கையெழுத்து இயக்கத்தில் நிறைய பேர் கையெழுத்து போட்டுக்கிட்டே இருக்காங்க. இன்னுமே இது கூட தான் செய்யும். கண்டிப்பா கோடிக்கணக்கில் போய் இது நிக்க போகுது. இந்த மக்களுடைய உணர்வுகளை நீங்க மதிச்சீங்களா? அதை புரிஞ்சிருக்கீங்களா? உங்கள் மக்கள், உங்கள் மனைவி, இதுல தானே நீங்க தெளிவா இருக்கீங்க. பார்த்துடுங்க. நாங்கள் உங்கள் திட்டத்தை செயல்படுத்த முன் வரவும் இல்லை.
மத்திய அரசு திட்டத்தை நீங்கள் செயல்படுத்துறேன்னு சொல்லுங்க, அப்புறம் அதுக்கு துட்டு மட்டும் என்னன்னு கேட்குறீங்க. இது என்ன லாஜிக்னு நமக்கு தெரியலையே. வேலை செய்ய மாட்டேன் கூலி கொடுன்னு கேட்குற மாதிரி இல்லையா அது? அப்படி முன் வராத என்னை யாரும் வற்புறுத்தவும் முடியாது. உங்களை ஒருத்தரை வற்புறுத்த மாட்டாங்க. 2026 அதுக்கு முன்னாடியே இந்த டாஸ்மார்க் ஊழல்லே உங்களை பிடிச்சி உள்ளே போட்டுருவாங்க. ஜெயிலுக்கு கழித்துக்க போகிறதுக்கு தயாராக இருக்கு. இதுதான் என்னுடைய பார்வை. இதில் அப்படி தான் தெரியுது. டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் எப்படி அந்த மதுபான இதில் தான் வந்து அவரும் ஜெயிலுக்கு போனார், முதலமைச்சராகவே போனார். அடுத்த ரெக்கார்டு பிறகு தமிழக முதலமைச்சர் ஜெயிலுக்கு போறார். அதுக்குள்ள கூறி எல்லாம் இருக்கு. அதாவது நாங்கள் வந்து எண்ணங்களுக்கு மட்டுமே மதிப்பளித்து செயல்படுகிறோம்னு சொல்லிட்டு அதுக்கு அடுத்து உங்களை போல் நாக்பூரின் செயல்பாடுகளுக்கு கட்டுப்பட்டு அல்ல. இதான் ரொம்ப 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 முக்கியமானது. அதாவது ஒரு என்ன சொல்றாரு அப்படின்னா, நாங்கள் மக்களின் எண்ணங்களுக்கு மட்டுமே மதிப்பளித்து செயல்படுகிறோம்னு சொல்லிட்டு அடுத்து உங்களை போல நாக்பூரின் சொற்களுக்கு கட்டுப்பட்டு அல்ல. அது என்ன நாக்பூர் சொற்கள்? நாக்பூர்ல தான் ஆர்எஸ்எஸ் தலைமை அலுவலகம் இருக்கு. ஆர்எஸ்எஸ் தலைமை சொல்ற விருப்பப்படி இந்த ஆட்சி நடக்குது. ஆர்எஸ்எஸ் தாங்க பிரதமர். என்ன முட்டை கூமட்டத்தனமா இருக்காரு இவர் முதலமைச்சர். இந்த அறிவு கூட உங்களுக்கு கிடையாதா? ஏங்க பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆர்எஸ்எஸ் பிரச்சாரகங்க. அவரு முழு நேர ஊழியர். ரெக்கார்டிங் கட் பண்ணி விட்டுறேன் போதும். அவர் ஆர்எஸ்எஸ் முழு நேர ஊழியர். அவரை தான் கொண்டு போய் மக்கள் பிரதமர் ஆக்கி வச்சிருக்கோம் நாங்க. அவர் அதை தாங்க செய்வாரு. அவர் உங்களை மாதிரி இந்த வெள்ளைக்காரன் கால கழுவியெல்லாம் குடிக்க மாட்டார். அதுக்கு விருப்பப்பட மாட்டார். அவர் இந்தியாவினுடைய பெருமை உலக அளவுக்கு போகணும்னு தான் அவர் ஆசைப்படுறாரு. அதான் செய்துட்டு இருக்காரு. 10 ஆண்டுகளா என்ன செய்துட்டு இருக்காரு? உங்களுக்கு காஷ்மீரை தனியா பிடிச்சு பாகிஸ்தான்ல கொடுங்கன்னு நீங்க சொல்றீங்க. அவர் அது காஷ்மீரா இந்தியாவுக்குள்ளதுன்னு சொல்லி அவர் இந்தியாவோட சேர்த்திருக்காரு. பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீரையும் பிடிச்சி இங்க இழுத்துட்டு வரக்கூடிய ஏற்பாடு அவர் பண்ணிட்டு இருக்காரு. நீங்க அதனால ஆர்எஸ்எஸ் கொள்கை என்னது? தேசமே தெய்வம், அவ்வளவுதானே. இந்த நாட்டை தெய்வமாக போற்றி வழிபடக்கூடியது ஆர்எஸ்எஸ். அது தப்பு இல்லையே. நீங்க யாருடைய பேச்சை கேட்டு இது பண்றீங்க? இந்த சுதந்திரமே வேண்டாம்னு சொன்ன தீக்காவினுடைய கொள்கைப்படி நடக்கிறீங்களா இல்லையா? இந்துக்களை இந்து மதத்தை அழிக்கணும்னு சொன்ன தீக்காவினுடைய கொள்கைப்படி நீங்க ஆட்சி நடத்துறீங்களா இல்லையா? ஆட்சிக்கு வந்த உடனே நீங்க கோயில்கள் எல்லாம் இடிச்சீங்களா இல்லையா? இந்து விரோத ஆட்சி நடத்துறீங்களா இல்லையா? வெள்ளைக்காரனுக்கு இன்னைக்கு வரைக்கும் கைக்கூலி வேலை பார்க்குறீங்களா இல்லையா? அவனுடைய ஆங்கில மொழி தான் எங்களுக்கு வேணும்னு நிற்கிறீங்களா இல்லையா? இன்னைக்கு பாராளுமன்றத்தில் சுமதி என்ன வாங்குது? என்ன லாங்குவேஜில் பேசுனாங்க அந்த அம்மா? ஆங்கிலத்தில் பேசுனாங்க. தமிழ் எங்கன்னு கேட்குறேன். தமிழ் தானங்க சொல்றீங்க. பாராளுமன்றத்தில் எல்லாரும் அவங்கவுங்க தாய்மொழியில் பேசலான்னு வசதி இருக்குல்ல, வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துருக்காருல மோடி. தமிழில் நீங்கள் பேச முடியும்ல, ஏன் பேசல? இந்த அம்மா ஏங்க உங்களுக்கு தமிழ் தெரியாதா? தமிழச்சி தங்கபாண்டியன் பேரு. தமிழில் பேசுனா என்ன? பேசியிருக்க வேண்டியது தானே. அவங்க டிரான்ஸ்லேட் பண்ணி கேட்டுக்க போறாங்க, அவ்வளவுதானே. நீங்க தமிழ்ல தானே பேசிருக்கணும். ஏன் பேசல? ஏன் ஆங்கிலத்துல பேசுனீங்க? உங்களுக்கு தமிழ் வாழணுங்கிறது நோக்கம் எல்லாம் கிடையாது. வெள்ளைக்காரன் கவலைப்படக்கூடாது, வெள்ளைக்காரன் வருத்தப்படக்கூடாது. அதனால வெள்ளைக்காரனுடைய மொழியை தூக்கி பிடிக்கணும். அதை தவிர வேற உங்களுக்கு என்ன இருக்கு சார்? அதாவது ஆர்எஸ்எஸ் காரன் சொல்றதை கேட்டு ஆட்சி நடத்த நேர்மையான ஆட்சி நடக்கும். இந்த தீகா கும்பல் இல்லைன்னா சர்ச்சில் சொல்றது இல்ல மசூதியில் சொல்லணும் கேட்டு நீங்க ஆட்சி நடத்தீங்கன்னா ஊழல் ஆட்சி தாங்க நடக்கும். தெருவுக்கு தெருவு டாஸ்மார்க்கு திறந்து வச்சுட்டு இருக்கீங்க. ஆர்எஸ்எஸ் சித்தாந்தமா இது ஆர்எஸ்எஸ் சித்தாந்தமானு கேட்டேன். தமிழகம் முழுக்க ஒரு சொர்க்க பூமியாக புண்ணிய பூமியாக இருக்கணுங்கிறது ஆர்எஸ்எஸ் சித்தாந்தம். அதான் மோடி, அதான் அண்ணாமலை. இதான் வித்தியாசம். உங்களுக்கு ஆர்எஸ்எஸ்க்கு இதுக்கு வித்தியாசம் அவ்வளவுதான். அதனால இந்த ஐஎஸ்எஸ் இதை பின்பற்றி வந்தாதான் தப்பு. ஆர்எஸ்எஸ் பின்பற்றி ஆட்சி நடத்துறது தப்பு. அதுக்கு தானங்க அதிகாரமே கொடுத்துருக்கு. ஆர்எஸ்எஸ் காரன பிரதமர் ஆக்குனதே அதுக்கு தான். நீங்க இந்த நாட்டை உலகின் குருவாய் மாத்துக்கன்னு சொல்லி தான் கொடுத்துருக்கு. அதைத்தான் அவர் செய்துட்டு இருக்காரு. அமெரிக்கா முதற்கொண்டு நமக்கு மரியாதை கொடுக்குதுன்னா அது மோடினால, ஆர்எஸ்எஸ் காரனால தான் நடந்திருக்காது. அதனால நீங்க நாக்பூர் இதெல்லாம் அதாவது உளர்றார். அதாவது விரக்தியின் உச்சத்தில் போய் நிற்கிறார், புலம்ப ஆரம்பிக்கிறார். அதாவது இதுக்கு மேலே இப்படியே நாடகம் போட்டு ஒன்றும் இல்லை சார். இந்த மும்மொழி அதை ஒரு இந்தின்னு சொல்லி அழகாக வழக்கம் போல் முளை வரைக்கலாம், மடை மாற்றம் பண்ணலாம், ஏழை தமிழனுக்கும் தலையிலன்னு சொல்லிட்டு இந்த கும்பல் யோசனை பண்ணி வச்சிருந்து அதுக்கு ஒரு செயல் திட்டத்தை அறிவிச்சாங்க. அது கரெக்டாக நறுக்குன்னு பிடிச்சிட்டார் அண்ணாமலை. வச்சு துவைச்சு காய போட்டார். இன்னைக்கு பள்ளிக்கூடத்துக்கு போனாலும் அவன் அரசாங்க பள்ளிக்கூடத்தில் உள்ளவெல்லாம் 3வது மொழி வேணும்னு தான் கேட்குறான். பெற்றோர்கிட்ட போனாலும் அவங்க தனியார் பள்ளிக்கூடத்தில் கொண்டு போய் பிள்ளையை சேர்த்துருந்தா கூட அரசாங்க பள்ளிக்கூடத்தில் இந்த ஃபீஸ் கட்டாமல் என் பிள்ளை படிக்கும்ல, அதே கல்வி இங்கே கிடைக்கும்ல அப்படின்னு அதுவும் இதை ஆதரிக்க தான் செய்யுது. திமுக காரங்களே ஆதரிக்கிறாங்க, கல்வியாளர்கள் எல்லாம் ஆதரிக்கிறாங்க. இப்போ சிக்கிட்டு வரக்கூடிய பாராளுமன்ற தேர்தலில் இதை விவாத பொருளை ஆக்கி விடுவார் அண்ணாமலை. வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் இதை கொண்டு போய் சேர்த்துருவார், மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துருவார். அது திட்டமிட்டு வேலை நடக்குது. அப்போ மக்கள் கண்டிப்பாக உங்களுக்கு கொல்லி வச்சு போடுவாங்கிற பயம் வந்தனால தான் இப்போ அழுது ஒப்பாரி வைக்கிறாரு. ஒன்றுமே ஒப்பாரி வச்சு புரோஜனம் இல்லைல்ல.
நீங்கள் இவ்வளவு நாளும் பார்த்தீங்கன்னா பித்தலாட்டம் அவ்வளோதையும். அதே மாதிரி இன்னொன்று, இந்த மதுபான ஊழல் இருக்குல்ல, அது பெரிய ஊழல், மிகப்பெரிய ஊழல். கருணாநிதி எல்லாம் பிச்சை எடுக்கணும் ஸ்டாலின்ட்ட, அந்த அளவுக்கு பண்ணி வச்சிருக்காங்க. அதில் உள்ள கொஞ்சம் விஷயத்த தான் காலையில் பேசினேன். அடுத்தடுத்த நாட்கள் அதை பேசலாம். இதுலேயே வந்து இவங்களுக்கு சரியான கொல்லி வைக்க போகிறாங்க. இப்போ இதெல்லாம் தெரிஞ்சது, இதை வந்து மக்கள் மன்றத்தில் இருந்து மாற்றணும். அதுக்கு ஏதோ ஒரு ட்ராமா பாராளுமன்றத்தில் போட்டு அப்படியே அதை வச்சு இங்கே ஒரு டிபேட் பண்ணிட்டு தெரியலான்னு சொல்லி பார்த்தாங்க. அங்கே பிரதான் சரியாக பிடிச்சி வாங்கிட்டாரு. உடனே திருப்பி பழையபடியும் கேட்டாங்க அவர்கிட்ட. அதாவது வந்து நீங்கள் வந்து என்ன இருந்தாலும் நீங்கள் வந்து எம்பிக்களை வந்து நீங்கள் வந்து அதாவது அன்கல்ச்சர்டுன்னு சொல்லியிருக்கக்கூடாது, அவங்க வந்து கலாச்சாரம் இல்லாதவங்க, பண்பாடு இல்லாதவங்க எல்லாம் நீங்கள் பேசக்கூடாதுங்கிற மாதிரி அவர் சொன்ன அந்த வார்த்தைக்கு ஒரு இதை சொல்லியிருந்தாங்க, கேட்டிருந்தாங்க. ஓ சரி, அப்படியே அதை நான் வாபஸ் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டேன். முடிஞ்சு போச்சு, அந்த வார்த்தையை நான் வாபஸ் வாங்கிக்கிறேன், முடிஞ்சு போச்சு. ஏன் மற்ற வார்த்தை மற்றதெல்லாம் நீங்கள் கேட்க வேண்டியதானே? தமிழகம் நாங்கள் உங்களை பார்த்து உங்கள்கிட்ட வந்து நாங்கள் எப்போ சொன்னோன்னு கேட்க வேண்டியதானே? எப்போ சொன்னோம், யார் யார் வந்தோம் கேட்க வேண்டியதானே? அவர் தான் சொல்கிறாரு, விலாவாரியாக போட்டு தாக்குறேன்னு சொல்கிறாரு. தாக்கி விட்டாரு, அப்புறம் என்ன தாக்குறேன்னு சொல்கிறது? எருமை திமுகவினுடைய இந்த பருப்பு வேகாது. எருமை வந்து டெல்லியில் தானே பிரதமர் இருக்கார், அவருக்கு ஹிந்தி தானே தெரியும், இல்லைனா குஜராத்தி தானே தெரியும். நம்ம தமிழில் இங்கே கிடந்து திட்டிட்டு கிடக்கிறதுலாம் அங்கே போய் சேராது. இங்கே கிடந்து ரவுடித்தனம் சண்டித்தனம் பண்ணுறதுலாம் அங்கே எவனுக்கும் தெரியாது. நம்ம இஷ்டத்துக்கு நம்ம ஏதாவது ஒரு அரசியல் பண்ணுறாங்கிறது எருமை நடக்காதுங்கிறது தான் இதன் மூலமாக நாம் புரிஞ்சிக்க வேண்டியது. ஏன்னா இது அண்ணாமலையின் காலம். நன்றி, வணக்கம்.